ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஸ்டிச் மெத்தட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஷேப் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இதுக்கு இந்த அவுட்லைனில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். அந்த லைன் மேலேயே தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஓகேவா? அந்த லைன் மேலேயே நான் ஒர்க் பண்ணிட்டு வரேன். என் சேனலில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் நடுவில். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணணுன்னா இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதோட சென்டர்லேருந்து எடுக்கிறேன். அதாவது உள்ளேருந்து எடுத்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டோம்ல, சேம் அதே மெத்தட் தான். பாருங்கள், கீழே ஒரு லாக்கு, சைடில் ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? அதை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த ஸ்டிச் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே ஒரு லாக். ஓகேவா? இந்த லைன் மேலேயே தான் ஒர்க் பண்ணுறேன் நான். பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து ஒரு எண் நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா? எண் நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். சேம் அதே தான். ஓகேவா? இப்போது ஒரு செயின் ஸ்டிச் அப்படி மேலே கொண்டு போய் இந்த மேலே இருக்க ஸ்டிச்சை போட்டிருக்கோம்ல, அந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் இப்படி இன்சர்ட் பண்ணி சேம் அதே தான் கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு லாக் விழுந்துடும். அந்த லாக்குக்கு அப்புறம் கீழே ஒரு லாக் போட்டுக்கணும். ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதை கீழே கொண்டு வந்து
ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சேம் அதே தான். இப்போ இந்த இடத்துல முடிகிற இடத்துல நம்ம வந்து என் நாட் போட்டு முடிச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைன் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், சேம் அதே தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒரு செயின் ஸ்டிச், இந்த செயின்ஸ் மேலே போய் இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில் குத்தி கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஒரு செயின் ஸ்டிச், ஒரு மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே வரும்போது ஒரு லாக் ஸ்டிச் போடணும். சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஸோ அதை எப்படி நம்ம என்ன மெத்தடில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது இப்போ நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சுக்கு ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே வந்து என் நாட் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி ரெண்டு வெளியில் எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு கீழே வரும்போது அதை லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? வேறு ஒரு செயின் ஸ்டிச், கீழே வந்து ஒரு லாக்கு. இது வந்து உங்களுக்கு நான் பண்ணும்போது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு பேப்பரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு. அதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச், ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பேப்பரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த திலகம் ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உள்ளே வந்து லைன்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ரிவர்ஸ் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுவீங்க. ஸோ இப்படி ஓவராலாக நீங்கள் இப்படி போடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் மேலே கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே வரும்போது ஒரு லாக் போடுவீங்க. இங்கே ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் என் நாட் போட்டுக்கணும். சேம் செகண்ட் லைனும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போடுவீங்க. போட்டுட்டு மேலே கொண்டு போய் இந்த செயின் ஸ்டிச்சோட சென்டரில்
அந்த ஸ்டிச் போட்டுட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுவீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் இப்படி தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன ஷேப்புன்னு சொல்கிற பாருங்கள். ஒன்று வந்து திலகம் ஷேப், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் வந்து இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுக்கணும். இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சென்டரில் வந்து லைன் போட்டுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா செயின் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும். ஓவராலாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி உள்ளே வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் லைனில் நீங்கள் போடுற ஸ்டிச் வந்து மேலே இருக்க செயின் ஸ்டிச்சோட சென்டரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த ஷேப் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னா சேம் ஃபுல்லும் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். ஃபுல்லாக செயின் ஸ்டிச், இது ஃபுல்லாமே செயின் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரியே ஒர்க் பண்ணணும். ஸோ இதுக்கும் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை முடிங்க, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.